நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக்கிங் வித் மீனா அண்ட் லீலா சேனல். நான் உங்கள் லீலா வித் மை மாம் மீனா. இன்றைக்கி கிச்சனில் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கல்யாண வீட்டு ரவா கிச்சடி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். உப்புமா செய்கிறது என்னவோ ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் அதை பக்குவமாக ப்ரிப்பேர் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது தான் முக்கியமான டாஸ்கே. சம்டைம்ஸ் தண்ணி அதிகமாகிடும், சம்டைம்ஸ் ரவை வேகாமல் இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைனால ஒரு வீட்டில் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இந்த கல்யாண வீட்டில் மட்டும் எப்படா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணி அதே டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரில் உங்களுக்காக ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு ரவா கிச்சடி ரெசிபி இதோ. ஏன்னா மக்கா இன்னுமா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க? சட்டு புட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணல, அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உன்னால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். புரிஞ்சுதால? சப்ஸ்கிரைப் பட்டன் எங்கே இருக்குது தெரியுமில? கீழே இருக்கு பாரு. சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டு விட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணல. கரெக்டா? டேஸ்டியான ரவா கிச்சடி செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லுமா. ரவை ஒரு 200 கிராம், பெரிய வெங்காயம் 1 நம்பர் பொடியாக நறுக்கி வச்சது, தக்காளி ஒரு 2 நம்பர் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா ஒரு 3 நம்பர் கீறி வச்சுருக்கேன், லெமன் ஜூஸ் ஒரு 1½ ஸ்பூன், இஞ்சி பொடியாக நறுக்குனது ஒரு 2½ ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1 ஸ்பூன், சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி ஒரு 1/4 கப்பு, கருவேப்பிலை ஒரு 1/2 கப்பு, கடுகுளுந்து ஒரு 1½ ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, முந்திரி ஒரு 10 நம்பர். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அடுத்து அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ரவையை கொஞ்சம் போட்டு வறுத்துக்கோங்க. ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கப்புறம் என்னம்மா பண்ண போகிறேன்? 200 கிராம் ரவைக்கு ஒரு 100 ml எண்ணெயாவது ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் கிச்சடி உங்களுக்கு. கடுகுளுந்து போட்டுக்கோங்க, முந்திரியும் போட்டுக்கோங்க, கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாவையும் இப்போ போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சியை ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக. இப்போ இந்த கொத்தமல்லி நீங்கள் தூவி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு சுவையான கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் மக்களே, ரொம்பவே அட்டகாசமான ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். என்னம்மா இவ்வளோ அட்டகாசமாக பண்ணிட்டேன்? சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபியை பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, this is Leela with my mom Meena signing off. Tada, bye bye, take care.